எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடாமல் இருக்கும், 4+4 வந்தாலும் ஒன்று வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலும். ரெண்டாவது, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக வந்து படம் முடியும் பொழுது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது. ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன்னு அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில் இல்லாமல் இந்த இயக்குனருக்காக வக்காலத்து வாங்கின தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்கிறது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது. ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாஸ் அவர்களை சொல்லவே வேண்டாம். அவர் பல தளத்தில் அரசியலாக இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், திரையாக இருக்கட்டும், மேடை பாடல்களாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் இந்த நிரூபித்திருக்கிறார். ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டுருக்கின்ற அன்பு நண்பர் விமலும் சரி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி, நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு கண்டென்ட்டையும் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமாக தெரியும். நான் 2 பேர்த்து கூட நான் நெருங்கி பழகியிருக்கேன். இது வரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்தில் அவங்க போயிருக்கணும். எந்த புள்ளியிலிருந்து அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. மிகச்சிறந்த படைப்பாளி 2 பேருமே. ரகுநந்தன் போல ஒரு மெலோடிக்கு இங்கே நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு. ஏன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடும் மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகாக வந்து தெரியும், அந்த அவருடைய விரல்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்குற இன்னிசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்கள் வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி மடியில் சுமந்து கொள்கிற ஒரு இடத்துல தான் விமலை அன்று தொட்டு இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவருடைய திறமைக்கான தீனி இன்னும் சரியாக அமையலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும். அந்த வகையில் ரகுநந்தனுக்கும் விமலுக்கும் இந்த படம் அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேர் ரொம்ப அழகாக அற்புதமாக பேசியிருந்தாங்க. எனவே அதை வந்து இந்த நேரத்தில் அதற்கான உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்துகிறேன். அதை மீறி வந்து அப்புறம் கோகுலகிருஷ்ணனும் ஒரு ஷாட்டில் வந்தாங்க அந்த பாட்டில். அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லலை, ஆனால் வெளியில் பார்த்தா அவங்கள எப்போதுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே பழகி பார்த்தா தெரியும் அவர் ஹீரோன்னு சொல்லிட்டு. 2 பேருமே அவ்வளோ குழந்தை ரியல் ஹீரோக்கள் அவங்க. ஆனால் அந்த படத்தில் வரும்போது அந்த 2 பேரும் வந்து இறங்கி அந்த தாமோனனும் கோகுலனும் இறங்கி உள்ளே வரும்போது அந்த ஒரு ஷாட் அப்படியே ஒட்டுமொத்த அந்த திரையே ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அண்ணா நீங்கள் தொடர்ந்து நடிங்கண்ணா, ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கும், வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆள் இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா கில்லரி அவர்கள். உண்மையிலேயே அவர் வந்து நம்ம இந்த நேரத்தில் எல்லாரும் பாராட்டியாகணும். அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் மைக்கேல் அவர் ரோபோசங்கரன் சொன்ன மாதிரி தான், நான் எங்கிருந்தோ வந்தேன் என்னமோ நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியே உட்காந்துருக்காரு அப்படியே பிடிச்சி. ஆனால் ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் SR பிரபாகரனும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டோம். ஒரு ஷாட் ஒரு நல்ல இயக்குனரை வெளிப்படுத்தியது. தன்னுடைய மனைவி வந்து ஒரு பிரசவ வார்டில் இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும்போது மனைவியாட்டியை ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கணம். அதுதான் ஒரு சொட்டு போதும், ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இரக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து, சரி பார்த்துக்க வேற வழி இல்லை, காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதாக இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்தில் அந்த எதிர்போகிற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த வலி தான் மனைவி கத்துனா எப்படி வலிக்குன்னு திரும்பி பார்க்க வச்சாரு. பார்த்தீங்களா, மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவை தருகிறது. அவ்வளவு அழகாக இருக்குது. எனவே அதுக்கு எல்லா பேருமே ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த எல்லா பேரும் எல்லா டெக்னீஷியன் பற்றி பேசணும். அதே மாதிரி இந்த படத்தில் நான் பாட்டு எழுதலைன்னா கூட இந்த படத்தில் நான் வந்து பேசுகிறதுல பெருமையாக இருக்கேன்.
இங்கே வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுங்க. ஏகாதசி ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஏன்னா நிறைய வரணுங்க, நிறைய வரணும். இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை. 1000 பாடல்கள் அழகாயிருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்போம். காரணம், இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்து கொண்டே இருக்கும். இசை மட்டுமல்ல, கதையும் சரி, கலையும் சரி, ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து பெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்கான ஒரு களமாக அமையும். 10 வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து 10 வருடம் கருகாத்த அந்த களம், அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்குள் அடங்கியிருக்கிறார். எனக்கு என்னமோ அதை அண்ணன் தேனப்பன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த சாங் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். ஒத்த வார்த்தை போதும், மொத்த வாழ்க்கை அடங்கிடும். எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க? ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களை ஒன்றாக கைகோர்த்தால் இந்த பூமியை 1.5 மடங்கு சுற்றி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட 20 கிலோமீட்டர் தூரம்தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது இன்னொரு ஆய்வு. எனவே எங்கே ஓடினாலும் இங்கே இந்த பூமிக்குள் வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஓசோ சொல்லுவான் சார், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ எங்கே ஓடினாலும் உன் வாழ்க்கையை தான் வாழ முடியுமே தவிர ஓடி போகிறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது. அதுக்கு ஒத்த வரியில் சொல்லியிருப்பான், கடலில் எந்த பக்கம் அள்ளி குடித்தாலும் உப்பு கரிக்குண்டாம்பா. கடலை நீ எந்த பக்கம் அள்ளி குடித்தாலும் உப்பு கரிக்கும். சாதாரண வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்தில் நீ எங்கே ஓடினாலும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து தான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓஹோ அந்த வெற்றுப்படகுங்கிற புத்தகத்தில் மிக அழகாக சொல்லியிருப்பான். பல பக்கங்கள் எழுதியிருப்பான். அந்த அத்தனை கருக்களும் இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் எந்த மேடைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த மேடையில் அண்ணன் தேனப்பன் அவர்கள் ஒரு தொகுக்கத்தை ஆரம்பித்து விட்டார். அதுக்கு நான் சம்பந்தம் இல்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் கமல் சார் கூட பயணப்பட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். அந்த படத்தில் அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒற்றை வார்த்தையை திரையுலகத்துக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன், அவரை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை. நன்றி, வணக்கம்.